Hi, hello and welcome to VAG Home Bakers. எனக்கு ஒரே நாள் ஆர்டர் கிடைச்ச 2 வெட்டிங் கேக்கோட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு எந்த கேக் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த 2 tier கேக்கை பற்றி சொல்லிடுறேன். எனக்கு இது ஒரு 10 days முன்னாடி ஆர்டர் கிடச்சிச்சு. ஸோ அதை நான் மாடல் கஸ்டமர்கிட்ட கேட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம், ஷீட்டெல்லாம் நான் ஃபர்ஸ்ட்டே நான் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதனால நான் கேக்கு டெலிவரி கொடுக்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் உள்ள கேக். இந்த கேக் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 kg கேக். பாட்டம் டயரில் 2 kgயும் டாப் டயரில் 1 kgயும், அதாவது 2 8-inch பேன்லையும் 2 6-inch பேன்லையுமா பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்காக ஒரு பாட்டில் ஃபுல்லாக விப்பிங் க்ரீமை ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு பீட் பண்ணி எடுத்து ரெடியாக்கி வச்சுட்டேன். 3 kg கேக்கை நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதாவது பாட்டம் டயரில் 6 layers, டோட்டலாக 2 kg. அப்புறமா டாப் டயரில் 6 layers, டோட்டலாக 1 kg. இப்படி நான் ஸ்லைஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி எல்லா லேயர்ஸையுமே சேர்த்து ஃப்ராஸ்டிங் பண்ணுறது எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மெத்தட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு எல்லா லேயர்ஸ்லேயுமே சுகர் சிரப்பில் சோக் பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலி அந்த டைமில் கேமரா ஆஃபில் இருந்திருக்கு, நான் அது கவனிக்கலை. அப்புறமா பாட்டம் டயரில் ஒரு லேயர் போக மீதி 5 லேயர்ஸ்லேயுமே க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரியாக டாப் டயர்லேயும் ஒரு லேயர் போக மீதி எல்லாத்துலேயுமே க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறமா பேலட் நைஃப் ஃபஸ்ட்டு எல்லா லேயரில் இருக்கிற க்ரீமையும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி க்ரஷ் வச்சுட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா லேயர்லேயுமே ஸ்ட்ராபெரி க்ரஷை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு. பாட்டம் டயரில் உள்ள 2 kg கேக்கில் எல்லா லேயர்ஸையுமே ஸ்டாக் பண்ணி க்ரம் கோட் பண்ணி எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக கேக்கில் ஸ்க்யூவர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம கண்டிப்பாக டயர் கேக்லலாம் பண்ணி ஆகணும். ஏன்னா இது நமக்கு 6 layers இருக்கும்போது இந்த லேயர்ஸும் கொலாப்ஸ் ஆகும். அது போக இதுக்கு மேலே நம்ம இன்னொரு டயர் கேக் எடுத்து வைக்கும்போது அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்யூவர் 3 places-லையா இன்சர்ட் பண்ணி வைக்கணும். இனி இதை ஃப்ரிட்ஜில் செட்டாக வச்சிடலாம். செகண்ட் டயரில் உள்ள கேக்கையும் நம்ம லேயரிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கேக் போர்டு எடுத்துகிட்டு அதுக்கு பாட்டமில் கொஞ்சமாக க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம அந்த 6 லேயர்ஸையுமே 1 by 1 எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நல்லா நீட்டாக க்ரம் கோட் பண்ணி எடுத்துடலாம். இந்த செகண்ட் டயர் கேக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 inch விட் ஆகும். ஸோ என்ன பண்ணேன்னா அதை விட கொஞ்சம் கம்மியான அளவில் அந்த போர்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுட்டு அந்த கேக்கோட பாட்டமில் நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து லேயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வச்சுட்டு தான் லேயரிங் பண்ணுறது, இது மறந்துட்டேன். அதனால தான் இப்போ நான் இன்சர்ட் பண்ணி வைக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேக்கெல்லாம் நம்ம செட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தானே நம்ம டெலிவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ட்ராவலிங் டைமில் இந்த டாப் டயரில் உள்ள வெயிட்னால் இந்த கேக் வந்து அப்படியே உட்காந்துரும், சரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த அடியில் ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு போர்டு நான் கொடுத்துக்கிறது. அதுக்கப்புறமா அந்த கேக்கில் 6 layers இருக்கிறதுனால அது கொலாப்ஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக 3 ஸ்க்யூவர்ஸை இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹைட்டான கேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஸ்க்யூவர் வந்து கண்டிப்பாக இன்சர்ட் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து சேஃபாக இருக்கும், பயர வேண்டிய தேவை இருக்காது. ஒருவேளை நம்ம டெலிவரி டைமில் ஏதாவது ஆகும், அந்த ஷேக்கிங்னால கொலாப்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. அதனால கேக்கை சேஃபாக டெலிவரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். பாட்டம் டயரில் உள்ள கேக் நம்ம க்ரம் கோட் முடிச்சு செட் பண்ண வச்சோம் இல்லையா, அதை எடுத்து இனி ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டு நான் இப்போ பண்ணுறது மாதிரியே பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். கொஞ்சம் ஸ்பீடாக நமக்கு வந்து க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். கேக்கோட சைடு டாப்பு ஃபுல்லாகவே க்ரீம் அப்ளை பண்ணதுக்கு பிறகு பேலட் நைஃப் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையுமே அப்படி ஒரு லெவல் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்க்ராப்பர் எடுத்து இந்த மாதிரி வெர்டிகலாக பிடிச்சிட்டு நம்ம டேபில் ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருந்தால் போதும், நமக்கு நீட்டாக நமக்கு ஸ்மூத்தாக நைஃப் கிடச்சிரும். அப்புறமா பேலட் நைஃப் யூஸ் பண்ணி கேக்கோட அந்த எட்ஜஸை வந்து நம்ம நீட்டாக கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த பாட்டம் லேயரில் வந்து வேஃபர் ஷீட் கவர் பண்ணுறதுனால கரெக்டாக அந்த ஷேப் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். அந்த பபிள்ஸு அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியெல்லாம் எடுக்கணும் அப்படின்னுலாம் இல்லை. ஏன்னா வேஃபர் ஷீட் கவர் பண்ணும்போது அதெல்லாம் தெரியாது இல்லையா, அதனால் ஓரளவுக்கு ஸ்மூத்தன் பண்ணி எடுத்தால் போதும். டாப் டியருக்கு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேக்கோட சைட்லேயும் டாப்பில் எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நான் நியான் பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம எலக்ட்ரிக் பிங்க் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு பிங்க் கலர் வராது. கலர் இப்போ அதிகமாக நம்ம ஆட் பண்ணாலும் அது வந்து ஒரு கசப்பு டேஸ்ட் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அந்த க்ரீமோட டேஸ்ட் மாறும். அதனால மேக்ஸிமம் இப்போ டார்க் கலர் கொடுக்கணுன்னா அது தனி கலர்ஸ் இருக்குது. அந்த கலர்ஸ் கொடுக்கும்போது க்ரீமில் டேஸ்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாமல் நமக்கு கரெக்டான கலர் கிடைக்கும். கேக் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணி முடிஞ்சிடும். பேலட் நைஃப் வச்சுட்டு கேக்கோட டாப்லையும் சைடில் எல்லாமே க்ரீம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அப்புறமா ஒரு லாங் ஸ்க்ராப்பர் எடுத்து வச்சுட்டு கேக் ஃபுல்லாகவே நீட்டாக டாப்பு சைடு எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கேக்குக்கு நல்ல ஷார்ப் எட்ஜு வச்சு எடுத்துக்கணும். செகண்ட் டயரில் இந்த மாதிரி ஒரு பேர்ல் பேட்டர்ன் கொடுக்குறதுக்காக சிலிக்கான் ஃபாண்டன் மோல்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒயிட் கலர் ஃபாண்டனை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் ஃபாண்டன் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த பேர்லெல்லாம் நல்ல ரவுண்டாக நல்ல ஷேப் ஆகி கிடைக்கும். இல்லைன்னா பேர்லெல்லாம் அந்த ஆஃப் மாதிரி கட்டாகி இருந்துடும் அழகாக நல்லா ப்ரெஸ் பண்ணலைன்னா. அப்புறமா அந்த சிலிக்கான் மோல்டை வந்து இந்த மாதிரி கவுத்தி வச்சுட்டு ஸ்லோவாக அதை ரிமூவ் பண்ணால் போதும். நமக்கு ஈஸியாக டிமோல்ட் ஆகி கிடச்சிரும். அதுக்கப்புறமா இதில் வந்து சில்வர் டஸ்ட் எடுத்துகிட்டு அதில் எவாப்ரெக்ஸும் கொஞ்சம் வாட்டரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் ஃபாண்டன் ஃபுல்லாகவே ஒரு ப்ரஷ் வச்சுட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி முடிஞ்சதும் இதை நம்ம ஒரு 8 டின்னில் வச்சு இதை அப்படி ட்ரை ஆக விட்டுடலாம். பாட்டம் டயரில் எடிபிள் வேஃபர் ஷீட் வச்சு கவர் பண்ணி எடுத்திருக்கேன். இது நான் லாஸ்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இனிமேல் செகண்ட் டயரை ஃபர்ஸ்ட் டயருக்கு மேலே எடுத்து ஸ்டாக் பண்ணிடலாம். இதை நான் ஸ்டாக் பண்ணும்போது நான் அதை டாப் டயருக்கு அடியில் ஒரு போர்டு வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு சர்க்கிளாக கட் பண்ண போர்டு. அந்த போர்டு அதுக்கு கூட தான் இருக்குது. அந்த போர்டை அடியில் வச்சு தான் ஸ்டாக் பண்ணுறேன். இது ஸ்டாக் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏன்னா இது வந்து கேக்கோட ஹைட் வந்து 4 இன்ச் இருக்குது. ஸோ அவ்வளோத்துக்கு ஹைட்டும் வெயிட்டும் இருக்கிறதுனால அந்த போர்டு எடுக்கும்போது அது ஃப்ரெண்டில் உள்ள க்ரீம் கொஞ்சம் போயிடுச்சு. பரவாயில்ல, ஏன்னா நம்ம அந்த ஒரு பேர்ல் டைப் ஃபாண்டன் டெக்கரேஷன் பண்ணும்போது வந்து கவர் ஆயிரும். செகண்ட் லேயர் ஸ்டாக் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ அது கரெக்டாக அதில் செட்டில் ஆகிருக்கும். நம்ம ஏற்கனவே சில்வர் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த ஃபாண்டன் அந்த பியூர் டைப்பு ஃபாண்டன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம செகண்ட் டயரில் பாட்டமில் கொஞ்சம் க்ரீம் எல்லாம் போயிருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கவர் ஆகுறது மாதிரியாக அதில் நம்ம இந்த டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம். இதுதான் இனி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபஸ்ட் டயரும் செகண்ட் டயரும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபுல் ஹைட்டுக்கு ஒரு ஸ்க்யூவராக இன்சர்ட் பண்ணி விட்டுறணும் நடுவில். அப்புறமா கொஞ்சம் பிங்க் கலர் ஃப்ளவர்ஸும் கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது எடிபிள் கிடையாது, பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் தான். லாஸ்ட்டாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற வெட்டிங் கேக் டாப்பர் கூட வைக்கும்போது இந்த கேக்கோட ஒர்க் அவ்வளோ முடிஞ்சிருச்சு. இப்போ பார்க்க நல்ல சூப்பராக அழகாக இருக்குது. இனி நம்ம செகண்ட் கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே பார்க்கலாம். இந்த கேக் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஆர்டர் கிடச்சிச்சு. அதாவது அன்றைக்கி நைட்டு, முந்தின நாள் நைட்டு 9 o'clock ஆர்டர் வருது, அடுத்த நாள் கேக் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது நான் பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு 11 o'clock தான் இந்த கேக்கோட ஒர்க்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கேக் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 kg வெயிட் உள்ளது. ஸோ பாட்டம் டயர் வந்து 10 inch பேனில் 1.5 kgயும், அப்புறமா செகண்ட் டயர் வந்து 8 inch பேன், 2 பேன்லையாட்டு 1.5 kgயும், தென் டாப்பு 3 டயர் வந்து தேர்ட் டயர் வந்து 6 inch பேனில் 1 kgமாக நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 3 டயர் கேக்குமே நான் க்ரம்போட்டெல்லாம் முடிச்சு ஐசிக் முடிச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒயிட் கலர்லேயே தான் நான் கொடுத்துருந்தேன். பாட்டம் டயரில் 3 லேயர்ஸாக நான் கட் பண்ணியிருந்தேன். செகண்ட் டயர் வந்து 5 லேயராக கட் பண்ணியிருந்தேன். டாப் டயருக்கு 6 லேயர்ஸாக நான் கட் பண்ணி ஃப்ராஸ்டிங் பண்ணியெல்லாம் எடுத்துருந்தேன். இப்போ சடனாக ஆர்டர் கிடச்சதுனால ஒரு சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் தான் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்போ 4 kg கேக் ஆனதுனால கேக் ரொம்ப வெயிட்டாக இருக்கும்ல. ஸோ பாட்டம் வந்து ரொம்ப திக்கான போர்டு தான் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சம் விட்த் அதிகமாக உள்ள ரெட் கலர் சாட்டன் ரிப்பன் எடுத்துகிட்டு கேக்கோட பாட்டமாக சுற்றி அப்படியே கவர் பண்ணி விடலாம். அதுக்கு மேலே இந்த கோல்டன் கேட் பேட்டர்னில் உள்ள இம்ப்ரெஷன் டூல் எடுத்துகிட்டு அந்த ரிப்பனுக்கு மேலே இந்த போர்ஷனில் மட்டும் இம்ப்ரெஷன் படுறது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன் டூலில் அந்த க்ரீம் எல்லாமே திருப்பி வந்துடும். மீடியம் சைஸில் உள்ள சுகர் பால்ஸ் எடுத்துகிட்டு அந்த இம்ப்ரெஷனுக்கு மேலே ஒவ்வொன்றா எடுத்து வைக்கணும். இதுக்கு மேலே செகண்ட் டயரை ஸ்டாக் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு கேக்கு சொன்னது மாதிரியே நான் இதுக்கு அடியில் 8 inch கொஞ்சம் கம்மியாக ஒரு சர்க்கிளில் போர்டை கட் பண்ணி
சென்டரில் ஒரு ஹோல் போட்டு நான் வச்சுருக்கேன். இந்த கேக் 1.5 kg வெயிட் இருந்ததுனால ஸ்டாக் பண்ண கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. ரொம்ப டைம் எடுத்தது ஸ்டாக் பண்ணுறது. ஏன்னா நம்ம கையிலேருந்து பேலன்ஸ் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த சைடெல்லாம் போயிடும், க்ரீம் போயிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பண்ண வேண்டி இருந்துச்சு. இந்த டயர்லையும் ஃபர்ஸ்ட் டயரில் பண்ணுறது மாதிரியே வித்துள்ள ரெட் கலர் சாட்டன் ரிப்பனை சுற்றி அந்த பாட்டமில் கொடுத்துட்டு இந்த இம்ப்ரெஷன் டூல் வச்சு ஃபுல்லாக இம்ப்ரெஷன் கொடுத்து அந்த கோல்டன் கலர் சுகர் பாலை அந்த பேட்டர்னில் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே தேர்ட் டயர் ஸ்டாக் பண்ணியாச்சு. ஸோ அதில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃப்ரெண்டில் கொஞ்சம் க்ரீம் போயிடுச்சு. பரவாயில்ல, அதை அடுத்து டெக்கரேஷன் பண்ணும்போது அது கவர் ஆயிரும். 3 டயருக்கும் சேர்த்து நம்ம ஸ்குயர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்குயரை வச்சுட்டு அதோட ஹைட் ஒன்று மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணி அதை வந்து கரெக்டாக அந்த ஹைட்டுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் இன்சர்ட் பண்ணணும். நம்ம இந்த ஸ்குயரை இன்சர்ட் பண்ணுறது நம்ம இடையில 2 போர்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த செகண்ட் டயர்லையும் தேர்ட் டயர்லையும் இடையில போர்டில் சென்டரில் ஹோல் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஹோல் வழியாக இது வந்து இன்சர்ட் ஆகி கரெக்டாக அந்த பாட்டம் வரைக்கும் டச் ஆகுறது மாதிரி போகணும். அப்புறமா பாட்டம் டயர்லலாம் பண்ணால் சேம் டெக்கரேஷனாக இதுலேயும் பண்ணியிருக்கேன். கேக்கோட டாப்பில் 3 ரெட் கலர் ரோஸ் வச்சுட்டு அதில் கொஞ்சம் லீவ்ஸும் வச்சு விட்ருக்கேன். அப்புறமா நான் ஃபஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த தேர்ட் டயர் வைக்கும்போது கொஞ்சம் க்ரீம் போயிடுச்சுன்னு, அந்த இடத்துல இந்த மாதிரியாக ஒரு போ டைப்பில் ரிப்பன் நம்ம வச்சு விட்டாச்சுன்னா கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு வெட்டிங் டாப் ரிங் கூட வச்சாச்சுன்னா வெட்டிங் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த 2 கேக்கில் எந்த கேக் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.